ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, திருமணம் சீரியலில் ஆக்ட் பண்ண சித்து ஸ்ரேயா ரெண்டு பேருமே திரும்பவும் ஜாயின் பண்ணி நடிக்க போகிறாங்களாங்க. எதில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் சேனல் சீரியல் தான் திருமணம் சீரியல். இந்த சீரியலுக்கும் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. காரணம் என்னென்னா, இந்த சீரியலில் சந்தோஷ் அண்ட் ஜனனி கேரக்டரில் ஆக்ட் பண்ணால் சித்து ஸ்ரேயா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த லவ் ரொமான்ஸ் இதுக்காகவே இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளமே இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அண்ட் சீரியலையுமே தாண்டி ரியல் லைஃப்லையுமே இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக வளம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த கொரோனா இஷ்யூவால் இந்த சீரியலை பாதியிலே திருமணம் சீரியலை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்சுவலாக சித்து தமிழ்நாடு, பட் ஸ்ரேயா கர்நாடகா அப்படிங்கிறதால இவங்க சித்து தான் ஸ்ரேயாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கற்றுக் கொடுத்ததே. ஸோ அது மூலமாக தான் ரெண்டு பேருக்கும் இடையில லவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாங்க. அண்ட் இப்போ சீரியல் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா சித்து மட்டும் ராஜாராணி சீரியல் பார்ட் 2ல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்ரேயா கர்நாடகாவில் தான் இருந்தாங்க. அண்ட் இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹம்பிளாக ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், ஸோ நாங்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சித்துவுமே சோஷியல் மீடியாவில் திரும்பவும் உங்க கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஐ மிஸ் யூ ஸ்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு கூட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆக்ட் பண்ண போகிறாங்கங்க. என்ன அப்படின்னா, நெஞ்சோரமா அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஆல்பமில் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சித்து தன்னோட சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்ததுல இருந்து சித்து ஸ்ரேயா ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த நியூஸை பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. பொதுவாக சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் சீரியலில் நடித்து முடிச்சதுக்கப்புறமா ரியல் லைஃப்லையுமே பேர் ஆயிடுறாங்க. அண்ட் அந்த வகையில் நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். ஸோ இப்போது சித்து ஸ்ரேயாவுமே இன்னும் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னும் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெஞ்சோரம் ஆல்பம் சாங் எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ.